உங்களோட காதும் விபச்சாரம் செய்கின்றது. இந்த அசிங்கமானது பேசுறத நீங்க காதால கேட்கிறது, இதுவும் ஜினா. இந்த அசிங்கமா அஜ்னபியத்தானவர்கள், மஹரம் இல்லாதவர்களை அவங்களோட நீங்க பேசுறது, உங்களோட நாக்கு செய்யற விபச்சாரம். நீங்க அவங்க பேசுறத காதால கேட்கிறது, உங்களோட காது செய்யற ஜினான்னு சொல்லி காரணம். இங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்களை பார்த்து ஃபலா தக்லல்னா பில் கௌல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத். பெண்களே, எப்பொழுதும் நீங்க ஆம்பளையோட பேசுற நேரம் சொப்டா பேசவானம். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் எப்படி கைட் பண்ணுது. ஆண்களோட பேசுற நேரம் சொப்டா பேசவானம், கொஞ்சம் ரப்பா பேசுங்க, பேச வேண்டிய தேவைண்டா. நீங்க சொப்டா பேசினா அது யாருக்கு? ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உள்ளம் நோய் பிடித்த சிலர்களுக்கு அது உள்ளத்தில் ஆசையை உண்டாக்கும். சுப்ஹானல்லாஹ், பேச வானம் என்று சொல்லிட்டு பெண்களுக்கு ஸ்பெஷலி அல்லாஹ் ஆர்டர் போடுறான். பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தாலும் நீங்க சொப்டா பேச வானம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் யது ஜினாஹா அல் பத்ஷ், உங்கள் கையும் ஜினா செய்கின்றது. அந்நிய பெண்களை நீங்க தொடுறது ஜினா என்றார்கள் கை. இன்னொரு வேர்த்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், எந்த அளவுக்கு சொன்னால், லா யுஃஅல ஃபீ ரஅஸி அஹதிக்கும் பிமிஹயத்தி மின் ஹதீத் கைருன் லஹு மின் அய்யமஸ் இம்ரஅத லா யஹில்லு லஹு லா தஹில்லு லஹு. ஒரு ஆம்பளை தனக்கு சொந்தமில்லாத, தன்னுடைய மனைவி அல்லாத இன்னொரு பொம்பளைய தொடுறது இருக்குதானே, இது இவன் தலையில இரும்பு, நாங்க செல்ல உழுகடி என்றுமே மிட்டியில பெருசி, இதான் சுத்திய. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆண் அந்நிய பெண்ணை நீங்க ஒரு தடவை தொடுறது உங்களோட ஒரு தடவை உங்களோட தலையில இரும்பு உழுகடியால் அடிக்கிறதுக்கு சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தைலம் தொடுறதும் இரும்பு சுத்தியலால தலைக்கு அடிக்கிறதுக்கு சமம். இன்னொரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ணை தொடுறது இருக்குதானே, அதை விட சிறந்தது கருப்பு நிற சேற்றில் விழுந்து புரண்ட ஒரு பன்றியை தொடுவது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்கல. நீங்க ஒரு பொம்பளை தொடுறது, ஒரு பன்றி ஹின்சீர், அது அசிங்கம், அதுல கருப்பு இன்னும் அசிங்கம், அது சேத்துல பிறந்திருந்த எவனாவது கிட்ட போவானா, அதை புதிக்கிற சிறந்தது ஒரு பொம்பளை மேல அவட கை படுறது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யங்ஸ்டர்ஸை கேட்கிறேன், நாங்க உங்களோட உள்ளத்துல போடப்பட்டிருக்குது காதல் என்பது புனிதமானது. நான் கேட்கிறேன், இந்த தொடர்புகள் புனிதமானது சொல்லுற எந்த ஒரு வாய்ப்பாவது ஓட தங்கச்சிக்கு இன்னொருத்தன் காயம் கொடுக்கிறத விரும்புவியா? காதல் புனிதமானது. கொஞ்சரி முழு தூட்டுக்கார பொடி என்ற காயத்தை கொண்டு ஓட தங்கச்சியை கொடுக்கிறோம், அப்ப இவன் வில்லன் ஆயிடுவான். ஊராட்டு புள்ளையோட நீங்க பல புனிதமானது. உங்களோட தாத்தா தங்கச்சிக்கு எவனாவது காகிதம் கொடுத்தா சும்மா இருப்பீங்களா? நீங்க உருவழிய தூக்கிட்டு கூட்டிட்டு திரிவீங்க, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, போன்ல செக் பண்ணுவீங்க. ஏதோ புனிதமானது உட தங்கச்சி செக் பண்ணா சும்மா இருப்பியா? யோசி. இந்த டிவிலையும் அதுலயும் இதுலயும் ஆக கூட சினிமா டிராமாக்கு மக்கள் எடுக்காதிக்கிற இந்தியாவோட நிலைமை என்ன தெரியுமா? Between 2001 to 2015, நான் தமிழ்ல சொல்லிட்டு போறேன், 2001 இருந்து 2015 வரைக்கும் 14 வருஷத்துக்கு 79,189 தற்கொலைகள் காதல் என்ற பெயர்ல. நான் எங்கட புள்ள சீரழியணுமா? பாத்தினா காதல் 24 இந்தியாவில் திருப்புறெல்லாம் நாடகம், திருப்புறெல்லாம் படம். அதுதான் இந்தியன் சேட்டலைட்டை போட்டு மாக்குற முடிவு. 14 வருஷத்துல 79,189 சூசைட், 2.6 lakh கிட்னாப்பிங் கேசஸ். சுப்ஹானல்லாஹ்.
2,60,000 கடத்தல்கள் 14 வருஷத்துல. நான் பொதுவாக கேட்கிறேன், நல்லா விளங்கிக்கோங்க. அல்லாஹ், நாங்க எல்லாம் ஈமான் கொண்டவங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க. அல்லாஹ் ஒரு மனுஷனை படைக்க நாடிட்டா, ஒரு மலக்க எங்களுக்கு உசுறு வந்ததோட, எங்களை உசுறு 4 மாசம் முடியுது, இந்த நேரத்துல ஒரு மலக்கு வருவா. சரியான ஹதீஸ் புகார்ல வருது. இந்த பிள்ளைய ஆம்பளையாக்குறதா பொம்பளையாக்குறதா? சக்கையும் அம்சாயில் இவன் மூதேவியா வாழ்வானா சீதேவியா வாழ்வானா? சமரிக்குவல் அஜல், இவன் உணவு என்ன, இவன் காலம் எவ்வளவு, இதெல்லாம் கேட்பாங்களாம். இதெல்லாம் எழுதின பின்னால்தான் ஒரு மனுஷனுக்கு உசுறு கொடுக்கிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல ஏதாவது சந்தேகம் இல்ல. அல்லாஹ் எழுதின ஒரு மணி சோறு முடிஞ்சிட்டா அதற்கு முன்னால ஒரு அரிசி மணி எங்களுக்கு தின்னலாம். இது நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் எழுதின ஒரு துளி தண்ணிய தவிர வேற ஒரு துளி எங்களுக்கு புழுங்கவும் இயலாது. இதை நாங்க நம்புறோம் தானே? அல்லாஹ் தந்த நேரத்துல ஒரு செகண்ட் எங்களுக்கு கூட வாழவும் இயலாம். இதெல்லாம் நம்புறீங்க தானே? நான் வாலிப புள்ளட்ட கேட்கிறேன், பாய், அல்லாஹ் எழுதாத ஒரு மணி சோத்தையும் எனக்கு தின்னலாம், அல்லாஹ் எழுதாத ஒரு துளி தண்ணியும் குடிக்கலாம்டா, அல்லாஹ் எனக்கு எழுதாத ஒரு பொம்பளைய எப்படியாப்ப உனக்கு வாழ்க்கையில பொண்டாட்டி ஆக்கணும்? எப்படி ஆக்குற? அரிசி மணி மரத்துல வாழறது, தண்ணி ஆத்துல ஓட்டுறது. ஆனா மனைவி யாரு தெரியுமா? எங்கட மனைவி எல்லாம் ஏந்த உசுர்ல தான் படைச்சுக்கிறான். நல்லா விளங்குங்க. இந்த பேசிக், இந்த தோட்ட விளங்கினா குடும்பம் சீரழியாது, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சீரழியாது. ஏந்த மனைவிய அல்லா ஏந்த உசுர்ல தான் படைச்சிருக்கிறார். உங்களோட மனைவிய அல்லா உங்களோட உசுர்ல தான் படைச்சிருக்கிறார். மரத்துல வார நெல்லு மணியே அல்லா எழுதாதது வராதுண்டா, இன்னொருத்த இடுப்புல படைக்கப்பட்ட ஒரு பொம்பளைய நீ வாழ நாக்க வெளியே போட்டு ரோட் வழிய அலைஞ்சதுக்கு, பேஸ்புக்ல செக் பண்ணதுக்கு, வாட்ஸ்அப்ல செக் பண்ணதால ஒரு கொண்டாட்டி ஆக்கணுமா? நிறைய கல்யாணம் முடிச்சவங்க கேட்டு பாருங்க வாலிபர்கள். மாப்பிள்ள ஒரு ஊரு, பொம்பளை வேற எங்கேயோ ஒரு ஆயிக்கும். எப்படி செட் ஆகுதுன்னு தெரியாது. அங்கல பேசினன்ற, மாமா பேசினன்ற, தாத்தா பேசினன்ற கல்யாணம் முடிச்சு அப்படித்தானே பாக்குறோம். இப்ப இந்த போகட வத்தேண்டா எல்லாம் போகட வத்தலே பிறந்த கணவன் மனைவி இருக்கும். ஒன்று மட்டக்களப்பு, ஒன்று மம்பார, ஒன்று காலி, ஒன்று மாத்திரை. எங்கேயோ பிறந்தாலும் அல்லாஹ் எழுதின மனைவி தான் உங்களுக்கு வரும். இத உள்ளத்துல எடுத்தீங்கடா ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்குங்க. நீங்க துவா கேளுங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், ஏண்ட மனைவி ஏண்ட புள்ளைல எனக்கு கண் குளிர்ச்ச தாண்டு துவா கேட்டு வாங்க. எங்கேயோ பிறந்த உங்களோட மனைவி என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு சொந்தமாகக்கூடிய மனைவி உங்களோட கண் குளிர்ச்சியா மாறுவாள். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிற இந்த வாலிபத்தை, நீங்க பழகுற புள்ள உங்களுக்கு தான் எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு அப்படி எல்லாரும் பலவிதத்தை முடிச்சிருக்கிறா? இல்ல. அப்ப 99% பலவினது ஒன்று, முடிச்சது ஒன்று. அப்ப அந்த சட்டம் என்ன? ஒவ்வொரு வாலிபனும் அல்லது வாலிப பெண்ணும் இன்னொரு பிள்ளையோட தொடர்பு வச்சு பழகும் பொழுது யாருக்காவது சொல்லலுமா, நான் இந்த புள்ளையோட பழகுறன், இல்லன்னா ஒரு பொம்பளை புள்ள நான் இந்த ஆம்பளையோட பழகுறன், இதுவரைக்கும் ஒன்றுமே நினைக்கல, கைய பிடிச்சத நினைக்கிறல்ல, அவரோட பயணம் போகணும்னு நினைக்கல, குடும்ப வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லலுமா? எப்ப ஒரு தொடர்பு உண்டாகுதோ அந்த இடையில இவங்களோட வாழ்ற மாதிரி, போற மாதிரி, வார மாதிரி எல்லாம் நினைச்சு முடிஞ்சு நீங்க என்ன பேரை வச்சு கொண்டாலும் சரி, தொடர்பு வந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவா சொன்னா, உங்களுக்கு அந்த பொம்புல களவுல வைக்கப்பட்ட பொண்டாட்டி. நல்லா விளங்கிக்கோங்க.
நீங்க மனசால சாப்பிடுறீங்க, மனசால கைய பிடிக்கிறீங்க, மனசால போறீங்க, மனசால வாங்க. என் மனைவிக்கு, என் வருங்காலத்த மனைவிக்கு இதுக்கு தாண்டா கண்ண கொண்டாட்டி என்ற சில பேர் நினைக்கிற நான் அவன் மேல உசுர வச்சிருக்கிறேன். உசுர வச்சவன் தான் திரும்பி பார்க்க கூடாது. ஏன் உண்ட மனைவியாக அதை எழுதப்படையிலண்டா இன்னொத்தண்ட மனைவி, இன்னொத்தண்ட மனைவிய நீ நினைக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பாவம். இந்த சட்டம் கேட்டுக்கொள்ள உடனே சொல்லுவாங்க துவால கபூலாகிரும். இல்ல, துவா கபூலாவதுக்கும் நிபந்தனை. நீங்க கேட்கிற துவா ஹலாலான துவாவா இருக்கணும். நீங்க காபத்துள்ளால பேசு யா அல்லாஹ் என்ற முழுத்தூட்டு மறைக்காம அந்த பொண்டாட்டிய எனக்கு மனைவியாக்கன்னு கேட்டாது. யா அல்லாஹ் அடுத்தோட்டு இடிஞ்சு விழோடு என்று துவா கேட்கிறீங்க, அல்லாஹ் கபூலாக்க மாட்டார். ஏன் துவா கேட்கக்கூடிய துவா ஜாயிஸான துவா வைக்கணும். உங்களுக்கு எழுதப்படாத இன்னொத்த இடுப்புல இந்த படைக்கப்பட்டிருந்தால் நீங்க பேசின, நீங்க பரவின, நீங்க பார்த்த, நீங்க கடிச்ச எஸ்எம்எஸ் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னொரு பொம்பளைக்கு நாவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வாலிபர் சொன்னார், ஹஜ்ரத் நான் இவ்வளவு நாளா பழவிட்டேனே, இப்ப ஏமாற்றின மாதிரி வருமே, அவள் என்ன மேல உசிரை வச்சிருக்கிறாள். நான் சொன்னேன், ராஜா இப்ப நீ தொட்டு மட்டும்தான் இருக்கிற, இது ஓண்ட கொண்டாட்டி இல்லண்டா, இன்னும் 6 மாசத்துக்கு பல்லவி இன்னும் ஏதாவது நடந்துட்டேன்டா, நீ அவளை இன்னும் அநியாயக்காரியாக்குறாய். வாலிபர்களை விளைவிக்கோங்க. இப்படி பல்லவி நீங்க முடிச்சாலும் நாளைக்கு உங்களோட பின்னுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு இவரை தெரியுமா, யாரு அந்த ஓடி வாஞ்சி அந்த பிள்ளையா, உனக்கு இவரை தெரியுமா, அந்த பழகி கொண்டு முடிச்ச உங்களுக்கு இப்ப இல்ல பாய், உங்களுக்கு புள்ள குட்டி பிறந்த காலத்துக்கும் அந்த பேச்சு. சமீபத்தில் ஒரு ஸ்கூல்ல நடந்த விஷயம், ஒரு புள்ள, ஒரு பொம்பளை புள்ள ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு உடனே அந்த டீச்சர் வாயில வந்த வார்த்தை தெரியுமா, அது கொடுக்கத்தான் செய்ய உமா ஓடி போனவள் தானே. எப்படி நீங்க தப்பான தொடர்புகளை வச்சு அல்லாஹ் ஹலாலா காரத்துக்கு எழுதியிருக்கிறார், உனக்கு கிடைக்கும். நீ சீரழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு உனக்கு பிறக்கிற பிள்ளையும் இந்த ஊசைய அசிங்கமான பேரை பூச்சிக்கொள்ள விருப்பமா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, லம் யரலில் முத்தஹாப்பைனி மிஸ்ல நிக்காஹ், அன்புள்ளம் கொண்டவர்களுக்கு, ஒருவர் விரும்புவதற்கு, நல்ல காதலர்களுக்கு நான் திருமணத்தை போன்ற வேற எதையும் காணவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய மேல தவக்கல் வைங்க, பார்வையை பாதுகாதுங்க.